ஏங்க, நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நான் ஒரு காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலை போயிடும். காசு கட்ட வேண்டியது அவட்ட கேளுங்க. எனக்கு அந்த காசுக்கு சம்மந்தம் கிடையாது. அவள் என் பிள்ளை கிடையாது. அவள் யாரோ நான் யாரோ, அவளுக்கு நான் அம்மா கிடையாது சரியா. உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் அவட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவள் ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது. ஃபோன் நம்பர் கேட்காதீங்க. அவள் ஃபோன் நம்பரை பூரா நான் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவள் என் மகளும் கிடையாது. நான் அவளுக்கு அம்மாவும் கிடையாது. இவரு வீடியோ உனக்கு தான் அனுப்பியிருக்கேன். மரியாதையாக காசு கட்டுறது அந்த 2,00,000 கடை வாங்கினதுக்கு காசை கட்டுறதுக்கு வழியை பாரு. இல்லை என்னையை கொண்டு போய் சீரழிக்கணும் நீ நினச்சியாக்கணும். நேராக நான் எங்கே தெரியுமா போவேன்? போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவேன். இல்லையா நான் மறந்து கூட செத்தே போயிடுவேன். ஒரு வேலை பார்த்து நான் சாப்பிட்டு கிடைக்கிறேன் காலேஜில். இனி இந்த என் பொழப்பக்கத்து ஆள் மேலே ஃபோனை போட்டுட்டா என்னை இம்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் மேலே ஃபோன் போட்டு நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் பொருளைத்தான் நீ பிடிக்காமா நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டேன். என் பொருள்களை நான் விட்டுட்டேன். போனால் போயிட்டு போகுது. 1000 நீ கெட்ட பேர் உண்டு பண்ணேன். நான் உனக்கு அம்மாவில் இருந்தால் தான் எனக்கு 1000 கெட்ட பேர் எனக்கு உண்டு பண்ணுவேன். நான் தான் உனக்கு அம்மா இல்லைல்ல. அங்கே போய் சித்ராவுக்கிட்ட சொல்லி என் மச்சான் அழகுமலைகிட்ட சொல்லி நீ எத்தனை அசிங்கப்படுத்தின நீ எத்தனை அசிங்கப்படுத்தினவோ மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்னு தான் நான் இருக்கேன். நான் காசு கட்ட வேண்டியவங்களுக்கு காசை கட்டு. என்கிட்ட ஓயாமல் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு வேலை பார்க்க விடாமல் இம்சை பண்ணிக்கிருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு இம்சை பண்ணி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வேலை பார்க்க முடியலை. ஃபோன் வந்துச்சு யாருனாலும் பார்த்துக்க. நான் என் மயங்கிட்ட ஃபோனை போட்டு சொல்லிடுவேன். அதுக்கு தான் அந்த அவங்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன். அவன் எடுக்க மாட்டேன்றான். தேனே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி என்னை இம்சப்படுத்திக்கிருக்காங்கடா. அவன் காசு வாங்குற இடத்துலாம் கட்டலடா. என்னையை போட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கடா. பக்கத்தில் மேடம்லாம் என்னை பார்க்குறாங்க. ஓயாமல் என்ன அந்த அம்மாவுக்கு ஃபோன் வருதுன்னு என்னை கேட்குறாங்க. நான் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓயாமல் ஃபோன் வந்தால் என்னை என்ன நினைப்பாங்க? என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. சொல்லிடுங்க. எனக்கு ஃபோன் வரக்கூடாது சரியா. காசை வாங்குறவங்ககிட்ட காசை வந்து கட்ட வேண்டியது கட்டிடணும். என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட காசு கேட்கக்கூடாது. காசை கட்டுங்கன்னு எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. யார் எவ்வளோ விலைக்கு காசை வாங்கினேன் அவ்வளோ விலைக்கு காசை கட்டுறது வழியை பாருங்க. என்கிட்ட காசு கட்டுங்க. நீங்கள் தானே வாங்கினீங்க. நீங்கள் தான் அந்த காசுக்கு நீங்கள் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு என்கிட்ட யாருனாலும் கேட்டு வந்தாங்கன்னு வைங்க, நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுவேன். எங்கே இருங்க நான் வயசான காலத்தில் என்னை அங்கே எந்த கடனும் வாங்க கிடையாது. என்னை இப்படி இம்சப்படுத்துகிறாங்கன்னு கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு எழுதி போட்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்காரர் இல்லை, நான் இறந்து போனார். எந்த கடனும் 10 காசு நான் ஆட்டி வாங்கலை. வாங்கினதெல்லாம் அந்த மாயத்தவர் மக ஒருத்தி இருக்கா, அவள் தான் வாங்கியிருக்கா. மாயத்தவர் மக என்னையை பிடிச்சிட்டு கடன்காரர் கேட்குறாங்கன்னு அங்கே போயிடுவேன்.